புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இல்லை ஓப்போ, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ ஒரு தைரியமான ஆண்மகனாக இருந்தா அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. 40,000 ரூபாய்க்குனா கேமரானா அதான் சொல்ற மாதிரி இருக்குது. OnePlus 13 சொன்னா எனக்கு கேமரா நல்லா வேணும்ன்றாங்க. இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒரு நல்ல டாபிக். ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு பட்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது ஏன் டிஸ்கஷன்ல வந்ததுன்னா, Reno 14 வந்து பர்சனலா எனக்கு வந்து கையில எடுக்கிறதுக்குலாம் பிடிச்சிருந்தது ப்ரோ. அது கரெக்ட்டா எங்க போய் டிசைன் வைஸ்லாம் நல்லா பண்றாங்க. அது அப்படியே ஐபோன் மாதிரி தான் இருக்கும். அது எங்க நிக்குது தெரியுமா? 6.3 இன்ச் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இப்போ ஸ்டாண்டர்டா மார்க்கெட். அது காம்பாக்ட் போனா புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அது எங்க தெரியுமா இப்போ போய் நிக்குது? 6.5 to 6 குள்ள. இப்போ அடுத்து சரி, அப்போ டாப் டயர் எங்க ப்ரோ இருக்காங்கன்னா 6.9 8 9ல இருக்காங்க. ஆமா, அப்போ நட்ட நடுவுல வந்து நிக்கிறான் அந்த இடத்துல. இப்போ சரி இதெல்லாம் ஓகேடா, கையில எடுத்து பார்த்தா நல்லா இருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்ல பிரீமியமா இருக்கு, டிசைன்ஸ் கூட நல்லா இருக்கும், பின்னாடி எல்லாம் நல்லா இருக்கு. சரி வெளில எடுத்துட்டு போய் காமிச்சா எல்லாரும் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆனா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பேட்டரி லைஃப் கொஞ்சம் திடீர்னு பார்த்தா ஓகே இருக்கும் ப்ரோ. அது என்ன டிமென்சிட்டி? 8350. டிமென்சிட்டி 8350 இருக்கே. அது ஒரு சில போன் நல்லா இருக்குங்க. இவங்க எல்லாம் ஓப்போ நல்லா இருக்கு. பண்ணலையா? இன்ஃபினிக்ஸ் ஜிடி. அதுதான் சொல்றேன் நானு. இன்ஃபினிக்ஸ் ஜிடி 30 ப்ரோ தானே இதுவா? ஈவன்ல வந்து அதான் இருக்கு. எப்படி மேசிவ்ல தலைவன் வேற ரகங்க. அது வேற லெவல் டிவைஸ். GT30 ப்ரோ வந்து அல்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. அந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் இதுல இல்ல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஓப்போ ஆப்டிமைஸ் பண்ணனும்னு நினைக்கிறதா சாக்கியா இருக்குது. என்னடா பண்றீங்க? இல்ல, அவன் ஒரு டம்மி கம்பெனி. அது இன்ஃபினிக்ஸ் டெக்னோலாம் அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? பொதுவா ஓப்போ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி தோணும்? கடைசியில பார்த்தா ரியல் வாய்ஸ்ல விளையாண்டுருக்கான் தலைவன் 15ல, Android 15ல. சொல்ல இது ஒரு பக்கம் இருக்குன்னும் போதுதான் என்ன சொல்றாங்கன்னா, Android 16க்கு வந்து பீட்டா வரப்போகுது ஆமா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. கலர் வைஸ் பீட்டா, ஆமா ஆமா ஃபண்டஸ் வைஸ் பீட்டா வந்துருச்சு ப்ரோ. எக்ஸைட்லாம் வந்துருச்சு. எக்ஸைட் அல்ட்ராலாம் விட்டான் சைனால. அப்பதான் வந்து அது சைனாலன்னு வைங்க, இந்தியாவுக்கும் வருதுன்னே வைப்போம். சரியா? அந்த நேரம் தான் நான் வந்து இது பாக்குறேன் டைம் லைன். ஆண்ட்ராய்டுக்கு பிக்சலுக்கு என்ன பண்ண போறான்னு பார்த்தா செப்டம்பர் நவம்பர்ல Android 17 படா பிளக்காப்பையில இவனுக்கு அப்பதான் நமக்கு வந்து Android 16 பீட்டா கொடுக்குறாங்க. இவன் Android 17 பீட்டா கொடுத்துறான் டெவலப்பர் ப்ரிவியூ. அதான் இது ஒரு கோளாரா தான் போயிட்டு இருக்கு. எங்கேயோ எதையோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்க ரேஸ்ல யாருக்கு கூட போறாங்கன்னு எனக்கு தெரியல. பிளஸ் இந்த போன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேமராக்காக சஜஸ்ட் பண்ணாலும் யூசர் வந்து இப்ப கேமரால சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாரு. ஆனா டே டு டே டாஸ்க்ல வந்து 24 hours கேமரா ஆன் பண்ண மாட்டாரு. அவருக்கு அது இரிட்டேட் ஆயிடுது. எனக்கு கேமரா போட்டோ எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனா எனக்கு போனை யூஸ் பண்ணும்போது இரிட்டேட் ஆகுது. எனக்கு ட்ரீம் கிரிக்கெட் ஹேங் ஆச்சுன்னு சொன்னதா எனக்கு ஷாக்கா இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. Reno 14 ஏன்னா அவ்வளவு பயங்கரமான கேம். அதாவது நான் வந்து ஷேன் வாட்சன் இருக்காப்ல, ஆமா நீங்க அன்லாக் பண்ணி பெருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் அன்லாக் பண்ணி பொறுமையா விளையாண்டு இவ்வளவு மாசத்துல அவரோட லெவல் 30 மாத்தி அதுல எவால்வ்னு ஒரு ஆப்ஷன். ஆமா தெரியும். எவால்வ் பண்ணிட்டே போனா ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும். 5 ஸ்டார் எவால்வ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அதனால கார்டே க்ளோ ஆகுது அப்படியே. சரியா? அது ஒரு மாதிரி அனிமேஷன் மாதிரி சூப்பரா இருக்கும். அது அவ்வளவு பண்ணி முடிச்சிட்டு ஷேன் வாட்சன் வச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெனோல ஆடுறேன். ஸ்டக் ஆயிச்சு, அவுட். சும்மா அது எப்படி அவுட் ஆனது தெரியுமா? என் வாழ்நாள்லயே இது வரைக்கும் எது அந்த நார்மல் டாஸ்க் ஆடுவேன்ல இந்த 2020 இதுல இருக்குமே டாஸ்க் தெரியும். அதுல நான் வந்து போல்டே ஆனது இல்லைங்க. அதுல நான் போல்டே ஆனது இல்ல தெரியும் விளையாண்டதுலயே. எப்படி தெரியுமாங்க போல்ட் ஆச்சு? டைமிங் கேவலமா மிஸ் ஆகி. ஏன்னா நான் ஸ்வைப் பண்ணதுக்கு வந்து பால் பார்த்து நான் ஸ்வைப் பண்றேன். மேல பார்த்தா எங்க ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா டூ லேட் பார்த்தா பேட்ல பட்டு ஸ்டெம்ப் பறந்துருக்கு. அது எனக்கு எப்ப தெரியுது, என்ன இவன் திடீர்னு ஓங்கிறாங்க நடக்கிறான். ஏன்னா நின்றுச்சு ஃப்ரேம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நம்மளால நடக்கிறான். என்னது இவன் நடக்கிறான், டே என்னடா பண்ணி ஒன்னு பார்த்தா ரிப்ளை வருது. மொத பாலே சூப்பரா ஸ்பெஷல் சார் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் தூக்கி குப்பையில போடுறோம். அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த பிக்சல் வந்து ஐபோனோட பெட்டர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எதுலன்னா 4 வருஷம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமும் கூட பிக்சல் போன் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். ஓகே, அது எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, இப்போ பிக்சல் வந்து அதால என்ன முடியுமோ அதை பண்ணணும்னு வைங்களேன். நம்ம அது மட்டும் இல்லாம பிக்சல் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு பிரீமியமான என்ட்ரி லெவல் டிவைஸ். கரெக்ட், அப்படிதானே போயிட்டு இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆகுது, நான் ஐபோன் 12ல வந்த புதுசுல அடிச்சு துவைச்சிருக்கேன். ஐபோன் 12 மினி நான் அந்த லாவெண்டர் கலர்ல வாங்கினேன். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் வாங்கினேன். அது பிரைம் டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஏன்னா அந்த குட்டி போன் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால வச்சிருந்தாரு அவரு. சோ அது ஒண்ணா ப்ரோ. இப்போ ஐபோன் 12 மினில நான் வந்து iOS 26 போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குழம்பு அதை கேட்டேன். இப்போ பீட்டா 8லாம் வர வந்துருச்சா? கேட்டுருச்சா? அங்க வரைக்கும் கேட்டுச்சு, பெரும்பாக்கமே கேட்டுச்சு. அதுல என்னன்னா, நான் கேம் ஆடினா எனக்கு பிடிச்சிருக்கு. கேமை மட்டும் அண்ணா பிடிச்சிருக்கு. ஓகே, நான் ஒரு ஷார்ட் ஆட ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் கொஞ்சம் இதுவா இருக்கும் ப்ரோ, ஏன்னா அடாப்ட் ஆகிறதுக்காக. அப்புறம் கேமுக்கு மொத்த வெயிட்டேஜும் கொடுத்துரும். கேம் செம்ம ஸ்மூத்தா இருக்கும். எனக்கு ஐபோன்ல கேமிங் சீரியஸா பிடிக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா,
ஒரு இந்த ஸ்டைலான புது அப்டேட்டுக்கு அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் வந்துச்சா. ஆமா ஆமா. சரி அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தாங்க போட்டேன். உடனே எங்க ஆள் என்ன ஆயிட்டான்னா ஒரு 60 FPS லெவல்ல கேமிங்ல இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஒரு 15 FPS 25 FPS நல்லது அப்படிதான் ப்ரோ இருந்தது. அதே மாதிரிதான் இருந்தது. டேய் அது எனக்கு எப்படின்னா தேசிங்க ராஜால வரும் இவர் சொல்ற மாதிரி, ஏய் அது கரை நல்லதுடா அந்த மாதிரி தான். இதுல என்ன ஆயிடுச்சு, FPS படுத்துருச்சு. நான் இவங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புனா எனக்கு கலாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அனுப்பவே இல்லை ஃபர்ஸ்ட் நாள். டைரக்ட் நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த பொசிஷன்ஸ் அந்த கேம் பார்ட் எல்லாத்தையும் நான் அப்புறம் 16+ ரெக்கார்ட் பண்ணி அது பார்த்தோம். 16+ நல்லா இருந்தது. நானும் 12 ரெக்கார்ட் பண்ணதை சொல்லலை. அப்புறம் கலாய்ப்பாங்க, என்ன அனுப்பி வச்சிருக்கீங்க, பால் ஒரு இடத்துல நிக்குது அப்புறம் திரும்பி போகுது அப்படின்னா அது மேஜிக்யா, அதெல்லாம் ஏய்யா இன்விசிபிள் மேட்ச். ஸோ இந்த மாதிரி ஓல்டு ஹார்ட்வேருக்கு ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை நல்லா பார்க்க முடியுது. இது எதனாலன்னா ஓஎஸும் ஹெவி ஆகுது. ஸோ அதை தான் சொல்லுவாங்க. ஆப்பிளோட அப்டேட்லாம் பார்த்தேன், குறையாம 10 GB மினிமம். யாரா நீ என்ன பண்ற, அதுவும் கூட இல்லடா உன்கிட்ட, எதுக்குடா 10 GB அப்டேட் விடுற? அதுவும் 3 நாளைக்கு ஒருக்க. இவன் OnePlus எல்லாம் 1 GB அப்டேட் கொடுத்து மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டான். நீ யாரா 10 GB கொடுத்து ஒண்ணுமே இல்லை உள்ள? அது பிரீமியமான விஷயம், உங்களுக்கு புரியாது. அது புரியாது, புரியுதா? 9 கிரகங்களும் கரெக்டா இருக்கணும் நேர்கோட்டில். பார்ட்னர்ஷிப் கீப் இட் அப் இருக்கு. சரி, இதை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஒரு சிலர் கோச்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, பிக்சல் வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் என்னைக்குமே சொன்னது இல்லைங்க. பிக்சலே ஒரு பிரச்சனை தான், அது வேற விஷயம். நான் எவ்வளவு இடத்துல சொல்லியிருப்பேன். நான் இதுல அதனாலதான் அதை யூஸ் பண்றவர்கள் பிக்சல் கிரிக்கன்ஸ், ஏன்னா அது தெரிஞ்சு வாங்குறாங்க அவங்க. இதை போட்டதுக்கு வேற ஒரு தம்பி கோச்சுக்கிட்டாப்ல. நான் அப்புறம் சொன்னேன், ஐயா நான் பல வருடங்களா அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். என்ன தெரியும் சப்ஸ்கிரைபர்னால அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, அப்ப பிக்சல் யூஸ் பண்றவங்க இருக்கனா என்ன கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னா, அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. நாங்க இது வந்து எங்க கம்யூனிட்டில ஒரு சிலர் இருக்காங்க. நான் அது வந்து ஒரு செல்ல பேர் மாதிரி, எப்படி செல்லமா கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி பிக்சல் கிரிக்கன்ஸ். இந்த நம்ம லவ் மூவிஸ்ல எல்லாருமே செல்ல பொறுக்கிடா நீ. ஆமா, நான் ரோட்ல போயிட்டு அவனே செல்ல பொறுக்கிடா, பொறுக்கியா போடுறா 10 பொறுக்கின்னு சொன்னேன். சார் டேபிள்ல குத்துனதுக்கு 420 ஒவ்வொருத்தர் அவ்வளவுதான். சரி இல்ல, இது எதுக்குன்னா நிறைய பேர் புதுசா சேனலுக்குள்ள வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. இதுல வேற இந்த ரீசெண்டா யூடியூப் ஷாப்பிங் போயிருந்தேன் ப்ரோ. அப்ப என்னாச்சுன்னா, ஆமாங்க நீங்க நான் ஒரு வீடியோல கூட அந்த நியூஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களோட ஹெல்ப் நீங்க என்ன சொன்னீங்க, QR கொடுங்க ப்ரோ யூபிஐ பேமெண்ட் பண்றேன், அமௌண்ட் பே பண்றதுக்கு. அதெல்லாம் வேணாம், நீங்க வந்து நம்ம வீடியோ இருக்கு இல்லையா, நீங்க எப்போ ஃபிளிப்கார்ட்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நம்ம வீடியோ ஏதாவது ரேண்டமா கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மேல வரும். அதை கிளிக் பண்ணா போய் நீங்க ஃபிளிப்கார்ட்டோ மென்ட்ராலோ போயிடுவீங்க. ஓகே, மேக்ஸிமம் ஃபிளிப்கார்ட்னு வச்சுக்கோங்க. ஃபிளிப்கார்ட்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபிளிப்கார்ட்ல நீங்க எது வாங்குறதா இருந்தாலும் இப்போ சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த ரெஃபரல் போனஸ் வரும். இதுவே எனக்கு நீங்க பண்ற பெரிய ஹெல்ப் தான். இது எதுக்கு சொல்றேன்னா, நல்ல பிளானுங்க. ஆமா, இது எதுக்கு தான் அப்புறம் சொன்னேன், புதுசா ஒரு சிலர் உள்ள வராங்கல்ல, அவங்க ப்ராடக்ட் வீடியோல வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏன் உள்ள வராங்கன்னா, ஷார்ட்ஸ் ஃபீட் யாருக்குனாலும் போகும். கரெக்ட். சோ அதை பார்த்துட்டு ஜாஸ்தியா இருக்கும், இஷ்டத்துக்கு போகும். இப்போ இவனுங்க என்ன சொல்றானுங்க, யூடியூப்க்கு நான் போயிருந்தேன் இல்லையா, யூடியூப் ஷாப்பிங் போயிருக்கும் போது அங்க ஒரு சிலர்லாம் 17 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. அப்போ என்ன ஆகுது, எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறாங்க. வெறும் ஷார்ட்ஸ் போட்டு தாங்க அவ்வளவு மில்லியன் வியூஸ்லாம் அசால்ட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்க. ஷார்ட்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் முக்கியமான ஷார்ட்ஸ் தாங்க, வேற வழியா கிடையாது. சரியா? நான் வந்து அங்க அவங்க கிட்ட அப்பயும் என்ன சொன்னேன்னா, ஐயா நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஓரியன்டா பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டுங்க, அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க, சரி ஒரு வாரமா உட்காருங்க அப்புறமா கூப்பிடுறாங்களா. சரி அதனால என்னாச்சு, சரின்னு சொல்லிட்டு நம்ம SRK ட்ரெண்ட்லயே இல்ல ப்ரோ அப்படின்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் நாங்க ட்ரெண்ட்ல இருந்தோங்க. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க. யோ பெரிய ஆளியா நீ, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. என்னன்னா லைவ் என்ன அசால்ட்டா பண்ற அப்படின்னாங்க. ஏன்னா லைவ் பண்றதுக்கு எல்லாருமே வந்து தயங்குறாங்க. லைவ் பண்றதுக்கு எல்லாரும் தயங்குறாங்கன்னு நான் பேசி பழகிட்டேன், என்னோட ஆடியன்ஸ் கேட்டு பழகிட்டாங்க, அதனால அசால்ட்டா எடுத்து போடுவோம். இல்ல இந்த இடத்துல ஒரு டேக் வருங்களேன், லைவ் பண்ணி பழகிட்டன்றது கரெக்ட் தான். நிறைய பேர் பண்றது இல்லைன்னு கிடையாது. கரெக்ட். இப்போ ஒரு சிலர்ல குளிக்கிறதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ லைவும் ஒரு டைப்பா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுங்க. காலையில சோம்பலா இருப்பீங்கல்ல, காலங்காத்தால காலையில எழுந்து பழைய விளக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த இந்த படம் பார்த்திருக்கீங்களா, இவரு பரத் நடிச்சிருப்பாப்ல கண்டேன் காதலே. ஆமா ஆமா, அதுல சந்தானம் உள்ள போய் படம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆமா, சிங்கமுத்து போலீஸா போவார்ல, போய் என்ன பாக்குறேன், சிங்கமுத்தா இவரு போவார்ல, மனோபாலா போலீஸ், மனோபாலா டிரைவர், போலீஸ் வந்து இவரு தம்பிரமையா. தம்பிரமையா செமையா இருக்கும். பின்னாடி அங்க போனாலும் இதேதான் தெரியும். உட்காரு. சரி வாகனம் எனக்கு இதெல்லாம் காமிச்சிட்டான், எமோஷன் காமிச்சிட்டான், நீ கொஞ்சம் ஆக்ஷனை காட்டு அப்படின்னு சொல்லி
இல்ல அந்த மாதிரி தான் லைவ் வீடியோஸ் வருதுங்க, நான் என்னங்க பண்றது. சோ அதான் சொல்லிட்டு இருந்தோம். அதனால அங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா ரெட்ரோ ஷார்ட்ஸ் போடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் ரெட்ரோ ஷார்ட்ஸ் போடும்போது எனக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட் நான் எங்க போய் டேக் பண்ண முடியாது. ஆமா, சோ அது எனக்கு சில சமயங்கள் ஆக்வர்டா இருந்தது. இருந்தாலும் இப்ப என்ன பண்ணலாம், மோஸ்ட் பர்ச்சேஸ்ட் என்னவோ அதை வந்து ரெட்ரோல டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. சோ கொஞ்சம் ஷார்ட்ஸ் போடலான்னு பார்த்தேன். சோ இப்போ இந்த ஷார்ட்ஸை பார்த்து ஒரு சில உள்ள வரலாம். ஆமா, உள்ள வரும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கான் வேண்டாம் அப்படின்னு தான் தோணும். இன்னொன்னு என்னன்னா என்னடா வரவன் போறவெல்லாம் போட்டு திட்டிட்டு இருக்கேன், அது என்ன இந்த கிரிக்கெட் இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் பார்த்துட்டு திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிதான் ஒரு சில திட்டினாங்க. அவங்க கிட்ட என்னோட எக்ஸ்பிளனேஷன் என்ன கமெண்ட்ல போய் பொறுமையா சொன்னேன். என்ன இந்த மாதிரி ஏங்க நீங்க வந்து குரூப்ல போய் ஒண்ணுல நம்ம சேனல்ல போயிட்டு சர்ச்ல போய் கிரிக்கெட்னு போடுங்க. ஆமா, பார்த்தா ஒரு 4-5 வீடியோ வரும் கிரிக்கெட், வேற பிக்சல் கிரிக்கெட்ஸ் தான். ஆமா, சோ அதனால வந்து நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவரே டெலிட் பண்ணிட்டாரு. அவரே கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாரு. அவரே தெரிஞ்சிட்டாரு, பழைய வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு எடுத்து. ஓகே அது வந்து ஒரு கோட் வேர்ட் மாதிரிங்க, கருப்பர்கள் கூட்டம்னு ஏதோ இருக்குல்ல, அந்த மாதிரி இவனுங்க கிறுக்கர்கள் கூட்டம் போல இவங்க கிட்ட நம்ம எதுவும் வச்சுக்க கூடாது, நாங்க கோளாறு அசல் கோளாறு அப்படிதான் இருக்கு. ஸோ பிக்சல் வந்து ஒரு யூனிக் டிவைஸ். பிக்சல் வந்து எப்படின்னா ஃபெயிலியர் இருக்கிற ஒரு டிவைஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது எல்லாரும் ஃபெயிலியர் எனக்கு இல்ல, அதேதான் எனக்கு அது வந்து ஒரு ஃபெயிலா ஃபீல் ஆகல. அதாவது இப்போ 10th படிச்சு முடிக்கும் போது கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க. ஆமா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர கேங்குக்கு வேற ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். கரெக்ட், பாஸ் ஆனதே ஒரு பெரிய சரித்திரமா படிச்சுட்டு வெளில வருவாங்கல்ல. எனக்கு அப்படிதான் இருக்கு பிக்சலோட நிலைமை. G5 TSMC-யா எவ்வளவு பெரிய சக்சஸ். ஆனா இன்னைக்கு இப்போ ஓடிட்டு இருக்க அந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா G4 G5 நல்லா இருக்கு. அப்டேட் மூல கொடுங்கடா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் இருக்கு. அது அண்டர் கிளாக்ல இருக்குது, இப்போ அண்டர் கிளாக்கும் இருக்கு. இன்னும் அவங்க அப்டேட் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆமா கரெக்ட். G5 இன்னும் பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணல. ஆமா ஆமா, சாஃப்ட்வேர் லெவல்ல ஃப்ரெஷ் சிப்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இத தான் நம்ம ரொம்ப நாளா அசிங்கமா கேட்டுட்டு இருக்கோம். எல்லா பிராண்டையும் லான்ச் மட்டும் பண்ணிடு, ஆனா எதையுமே உள்ள டெஸ்ட் பண்ணிடாத. S24 அல்ட்ராலாம் லான்ச் ஆன புதுசுல டே 1 அப்டேட் 1.5 மாசம் கழிச்சு கொடுத்தான். பண்ணாடா அடிச்சு துவச்சு கொண்டுட்டானுங்க S24 வந்த புதுசுல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அதுல. கேமரால அந்த லென்ஸ் இப்படி ஆடிட்டு போகும்போது ஸ்விட்சிங் வந்து எப்படி நடக்குதுன்னா காமேஷ் ப்ரோலாம் அதை எப்படி பண்ணாரு தெரியுமா? நான் இத்தனைக்கு எக்ஸ்பிளைன் வேற பண்ணிட்டு இருந்தேன். ஐயா நீங்க 5x ஓட ஃபோக்கல் லென்த் வேற ஐயா, உங்களுக்கு புரியல ஐயா அப்படின்னு. கையை எப்படி வச்சா 5x எப்படி ப்ரோ காட்டும்? கரெக்ட். 5x என்ன சொல்லணும்னா போடா வெண்ண அப்படின்றோம். ஏன்னா 5x ஓட ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும்னா அந்த 16+ தான் அதோட ஃபோக்கல் லென்த்தாவே இருக்கும். நான் இங்க பக்கத்துல வச்சா என்ன பண்ண தெரியுமா, இவன் கையை குறுக்க நிட்டுறான்னு சொல்லிட்டு பிரைமரி சென்சார் இருக்கும், அப்படிதான் ஆட்டோ லென்ஸ் ஸ்விட்ச் ஆகும், அப்படிதான் ஆகும். அப்ப இவர் என்ன கேக்குறாரு, காமேஷ் ப்ரோ மாதிரியான ஆளுங்களாம் அப்ப என்ன கேட்டாங்கன்னா அது எப்படி ஸ்விட்ச் ஆகலாம், நான் கையை அங்க வைக்கிறேன், கையை அங்க வைக்கும் போது எனக்கு வந்து பாருங்க கரெக்டா என்னோட அந்த சென்சார் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த சென்சாரை மறைச்சு பாக்குறாங்க. ஆமா, அது எப்படி ஒர்க் ஆகும் இவ்வளவு பக்கத்துல கை கண்ணாடி திரும்பினா எப்படி ஜீவா ஆட்டோ? அதேதான். சரி, இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹெட்செட்டை பத்தி ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஆயாண்டவா என்னோட ரியல்மி பட்ஸ் 5 ப்ரோ எக்ஸ்பிரஸ் இதுல சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல ரியல்மி பட்ஸ் ஏர் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணப்ப கண்டினியூஸா 2 hours தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பேக் சைட்ல ஹெட்ல ஒரு பெயின் தெரியும். நான் கூட நினைச்சேன்னா பொதுவா இந்த பட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, இப்போ பொதுவா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்லாம் இருக்கிறனால கேஸ்ல வச்சுட்டு நம்ம டாப் அப் பண்றதுக்காக கேஸ்ல வச்சுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா லைட்டா வார்மா இருக்கும். ஓகே, நான் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், சேஃப் கிடையாது. காது வெடிச்சதுன்னா காது இன்னும் பெருசாயிரும். ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் ஜாலியா யூஸ் பண்ணலாம்ல. சரி விடுங்க, காதே ஓப்பன் ஆயிரும் ப்ரோ. ஓப்பனா இருக்கும், எல்லா தாட்ஸ்க்கும் ஓப்பன் ஆயிடும் மைண்டு. ஓகே, ஸோ அது நான் யூஸ் பண்ண குறைச்சிட்டேன். தென் ஃபியூ மந்த்ஸ் அதோட யூஸ் குறைச்சிட்டதுக்கப்புறம் தென் அது என்னோட தம்பிக்கு கொடுத்தேன். அது ஓவரா ஐஸ்ல ஒன் சைடு பட்டு பேட்டரி போயிடும். ஓ, தென் அதுக்கப்புறமா நான் OnePlus பட்ஸ் Z2 நார்மல் எடிஷன் வாங்கினேன். அரௌண்ட் 3 years வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது ஃபுல்லா யூஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஆவரேஜா 4 hours யூஸ் பண்ணேன், எந்த இஷ்யூவும் இல்லை. அது நல்ல பேட்டரி டெலிவரி பண்ணிச்சு. லாஸ்ட் 1 year 6 to 7 hours ஃபுல்லாவே யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஆஃபீஸ் டெலிகாலிங் அண்ட் பாட்காஸ்ட் கேட்பேன். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 1 year அது கொஞ்சம் ஓவரா அப்யூஸ் பண்ணிட்டேன். லைக் நான் ரெயின்ல வரப்போ கூட அப்படியே தண்ணி உள்ள போயிடுச்சு. தென் ஃபியூ டேஸ் லெஃப்ட் சைடு ஆடியோ டிப் ஆயிருச்சு. பரவாயில்ல, வெடிக்காம இருந்தது. ஆமா ஆமா. தென் லாஸ்ட் அதுவே லெஃப்ட் சைடே செத்து போச்சு. நான் நவ் கம் டு ரியல்மி, அதாவது இப்போ ரியல்மி பட்ஸ் 5 ப்ரோ யூஸ் பண்றேன். அது லாஸ்ட் February வாங்கினேன். OnePlus பட்ஸ் Z இருக்கிற அப்போ வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வாங்கி ஃபியூ மந்த்ஸ்னால ஃபுல்லா லோ யூசேஜ்ல தான் பண்ணேன். லைக் நான் மார்னிங் ரன்னிங் போறப்ப யூஸ் பண்ணேன், தென் டிராவல் பண்றப்ப யூஸ் பண்ணேன், கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். தென் லேட்டர் ஜூன்ல இருந்து பட்ஸ் Z செத்து போறதுக்கு அப்புறமா ஃபுல் டைம் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றேன். டெய்லி பாட்காஸ்ட் அண்ட் கால்ஸ் எல்லாமே இதுதான் யூஸ் பண்றேன். ஃபுல் டைம் யூஸ். டிசைன் எனக்கு டிசைன் நல்லா இருக்கு.
ஓல்டு பட்ஸ் ஏர் விட இது நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் லைட்டாவும் இருக்குங்க. இது பட்ஸ் ஏர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்ஸ் ஏர் 5 Pro அதுவுமே இருக்குது. நல்ல லைட் வெயிட் அது. அவர் என்ன சொல்றேன்னா ரஃபா அடிச்சு யூஸ் பண்ணாலும் கூட எனக்கு பெருசா டேமேஜஸ் ஸ்கிராச்சஸ்லாம் எதுவும் இல்ல. அதனால நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் எனக்கு சேம் ஹாப்பி பிகாஸ் அதாவது செம ஹாப்பி. பட்ஸி மாதிரி இது நல்லா இருக்கு. எனக்கு மோஸ்ட்லி 1 வீக் வருது. பிகாஸ் டெய்லி ஆஃபீஸ் டெலிகாலிங் அண்ட் கால் மார்னிங் ஜூம் கால் பாட்காஸ்ட் 2 மணி நேரம் நான் டெய்லி மார்னிங் நான் கனெக்ட் பண்ணேன்னா நைட் வர எதுவும் மோஸ்ட்லி யூஸ்லேயே தான் இருக்கும். ஓகே. ஸோ பட்டு கேஸை விட்டு வெளியே எடுத்தால் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். பட் அப்படி யூஸ் பண்ணியும் அநியாயத்துக்கு பட்ஸ் எண்ட் ஆஃப் த டேல 50 இருக்கும். நான் பேட்டரி பற்றி யோசிச்சதே இல்லை. சார்ஜிங் 2 hours ஆகும். நோ இஷ்யூ எனக்கு. ஆடியோ நான் இதை வாங்கின ரீசனே இதில் இருக்கிற டியூல் டேக் அண்ட் எல் டேக் தான். ரீசன்னால பெரிய ப்ராடக்ட் பார்த்துட்டு தான் இதை நான் டிசைட் பண்ணேன். ஆக்சுவலி இதில் நான் எல் டேக் ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஆஃபீஸ் அதிகமாக அதை கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்டாக் தேவையே இல்லைங்க. ஆமாம். பட் எல்டாக் யூஸ் பண்ணப்போ நான் சீரியஸ்லி ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் நான் ஒரு ஐஎம்ல டேக் வச்சிருக்கேன். ஐஎம்சிசிஏ ராஃப்ரி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணேன் வச்சிருக்கேன். ஸோ அதில் டியூவல் டைனமிக் டிரைவர்ஸ் அண்ட் டியூவல் பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் ஈச் சைடில் இருக்கு. செம ஆடியோ டீட்டெயில் இருக்கும். நான் அதில் ஒரு 80 to 90 ஆடியோவில் இந்த பட்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது கிடைச்சிச்சு. 80 to 90ல டிடபிள்யூஎஸ்ல இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஐஎம்ல 50% வச்சாலும் போதும், அதுலயே கிளியும் அது. ஈவன் நான் எல்டாக் எனேபிள் பண்ணி தென் ஸ்பாட்டிஃபைல ஆடியோ குவாலிட்டி ஹை வச்சு கேட்டா செமையா இருந்துச்சு. தென் லோக்கல்ல இருந்த ஃபிளாக் சாங்ஸ் கேட்டா குட் அவுட்புட் கிடைச்சது. தென் என்ஜாய் பண்ணேன். நார்மலா கேட்டாலும் எல்டாக்னாலும் சரி. முக்கியமா குறிப்பா நான் எல்டாக் யூஸ் பண்ண டைம் நான் ரன்னிங் போயிட்டு வரப்ப வந்தா கேட்டா ஐஎம் ஃபுல் டைம் நைட்டு படுத்துக்கிட்டே கேட்பேன். ஓ முத்தைவர் வந்து உடம்போதும் இதுல தான் கேட்டிருக்காரு. எல்டாக் யூஸ் பண்ணி கேட்டிருக்காரு. நைட் டைம்ல வந்து தூங்கும் போது ஐஎம் யூஸ் பண்றாரு. ஏஎன்சி அண்ட் இஎன்சி. ஏஎன்சி இதுவரை இந்த பட்ஸை யூஸ் பண்ணது இல்ல. வாங்கின அன்னைக்கு ஆன் பண்ணி ஃபுல்லா அடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அந்த 5000 ரூபாய்க்குள்ளனா அப்படிதான் இருக்கும். அப்போ ஆஃப் பண்ண இன்னும் ஆன் பண்ணல. இஎன்சி நார்மல் யூஸ்ல சொல்ல முடியாது. எனக்கு அதுவும் எனக்கு ஏஎன்சி மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பட்ஸ் விட இஎன்சில ஒரு நல்லா இருக்கு. அதனால தான் இஎன்சி. நீங்க வேற இப்போ அந்த சவுண்ட் கோர் வாங்கியிருந்தோமே. ஆமா நீங்க சொன்னீங்களே சவுண்ட் கோர் கேக்கல நீங்களே. அப்புறம் அந்த போல்ட் கோ போல்ட் இவங்க என்னடா கோபால் காது அடைச்ச மாதிரி ஆயிடுது ப்ரோ. அந்த 1000 ரூபாய் 800 ரூபாய் பட்ஸ் இருக்கு. காது ரொம்ப அடைச்ச மாதிரி ஆயிடுது. கரெக்ட். இப்போ எல்லாம் வர பட்ஸ் வந்து இயர்சீல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டை கிளப்புது அது. இதுல அவனுங்க வச்சிருக்கிற அந்த மைக் வேற ஆளுக்கு டியூல் மைக் யூஸ் பண்றாங்க. வேற வெளில எப்படி சொல்லிக்கிறாங்க தெரியல. குவாட் மைக். ஆமா இதுல ரெண்டு சொல்லுவோம். சொல்றது குவாட் மைக். நான் கூட ஒரு நிமிஷம் என்ன அது பெரிய பெரிய பட்ஜெட்லயே 3 மைக் தான் வச்சிருக்கானுங்க குவாட் மைக் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அது ரெண்டு பிரிச்சு வச்சு சொல்றானுங்க. இருந்தாலும் இஎன்சி நல்ல வேலை செய்யுது. நான் இதை வாங்கின அனதர் ரீசன் என்னன்னா காலிங்க்கு தான். ஐ எம் மோர் ஹாப்பி வித் தி இஎன்சி காலிங் எல்லாத்துக்குமே. ஸ்டெம் ஸ்டைலுங்க. அதனால உங்களுக்கு வந்து கால்ஸ் நல்லாவே இருக்கும். அந்த பிரச்சனை இருக்காது. பட்ஸ் ஒயர்லெஸ் அவுட் சைட்ல பண்ணா ஒஸ்டா இருக்குமா? ஆமா. ஸோ அது நீங்கள் எப்போ அவுட்டோர் காலிங் நெக்பேண்ட் நல்லதுன்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் நெக்பேண்டில் காலிங் பெட்டர் சொன்னதுனால நெக்பேண்ட் வாங்கினா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ண ஹெட் பெயின் வேணும்னு நெக்பேண்ட் போனேன். தென் நவ் அகைன் காலிங் இம்பார்ட்டன்ட்னு தேடி உங்கள் வீடியோ பார்த்து யோசிச்சு பட் 6 Pro அண்ட் 5 Pro கம்பேர் பண்ணிவிட்டு தென் இது என்னோட பட்ஜெட்டுக்கு செட் ஆச்சு. பிகாஸ் இது குரோமால 3.5. ஆமாம் 6 Pro வந்தோடனே 5 Pro ஃபுல்லாக ப்ரைஸ் கட் பண்ணிட்டான். வாங்கி கால் செக் பண்ணால் ட்ராவலில் எல்லா இடத்துலையும் செமையாக இருந்துச்சு. அது நேற்று நைட்டு கால் இருக்கப்போ நான் வீட்டுக்கு போகிற வழியில் கோவிலில் பெரிய ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டுட்டு இருந்தது. அல்டிமேட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் என் ஃப்ரெண்டு கூட கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை. அவங்க நார்மலாக பேசுனுங்க, நானும் பேசினேன். அப்படியே இருந்துச்சு. கால் ஹாப்பி ஆனாச்சு. தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் கான்ஸ் வந்தால் எனக்கு கான்ஸ் பார்த்தா ஃபிட் இஷ்யூ இருக்குது எனக்கு. அது இப்போ மார்னிங் ரன்னிங் போறப்ப ஷூ அட்ஜஸ்ட் பண்ண குனிஞ்சா சடனா ரைட் பட்ஸ் ஒரு சைடு மட்டும் லூஸ் ஆகுற மாதிரி வெளியே வந்து விழுந்துரும். ஒரு சில பேருக்கு லெஃப்ட் சைடுல லூஸ் ஆகும், ஒரு சில பேர் ரைட் சைடுல லூஸ் ஆகுங்க. அது வந்து நம்ம இயரோட ஸ்ட்ரக்சர். ஆமா அது நான் வந்து மாற்ற முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்பப்போ ஒரு சைடு மட்டும். ஸோ நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணாலும் எங்கேயும் யூஸ் பண்ணலனாலும் இப்படி குனிஞ்சா கீழே விழுது. அது ஏன்னு தெரியலன்னா அதுதான் ப்ரோ இப்போ நம்ம கௌதம் ப்ரோ சொன்னதுதான். அது இயற்கை நாளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒன் இஷ்யூ ஐ ஃபேஸ் சம்டைம் ஸ்டார்டிங் டேஸ்ல பண்ணது டச் இஷ்யூ இருந்துச்சு. அது ஒன்லி ஆன் கால் அட்டன் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் பண்ணும்போது தான். வேற கான் எனக்கு எதுவும் பெருசா தெரியல. கேமிங் பத்தி பேசினா பிகாஸ் நான் கேம் விளையாட மாட்டேன், டைம் இல்லை, ஒர்க் லைஃப் அப்படி போகுது ஒஸ்ட். இவ்வளவுதான் என்னோட கருத்து. பட்ஸ் 5 Pro ஆன் பட்ஸ் 5 Pro. ஸோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஜெயச்சந்திரன் ப்ரோ. வேற லெவல் இன்புட் கொடுத்துருக்கீங்க. கம்மி ரேட்ல வாங்கி என்ஜாய் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷத்துல இவர் வந்து கூலி மாதிரி வச்சிருக்காரு பாருங்க. ஆமா சூப்பரா இருக்கு. சில் அவுட்ல வந்து நின்னுட்டு முன்னாடி வந்து சன் இருக்கு. அப்படியே பயங்கரமா அப்படியே தளபதி கூலி அந்த மாதிரி வராரு.
ஓகே, குட் இன்ஃபர்மேஷன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நல்ல ரிவ்யூ. ஆமா, ஸோ நீங்களும் ஏதாவது பட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ரைடுங்க, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க. பார்க்கலாங்க. பாய்.